அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம இட்லி மாவை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு குழிப்பணியாரம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழிப்பணியாரம் செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். நான் ஒரு கப்பில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 1 கப் அளவு இட்லி மாவு, தேவைக்கேற்ப ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன், 2 எக் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருந்த இட்லி மாவை சேர்த்துக்கிடுவோம். அது கூடவே 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டுக்கிறேன். 2 எக் அது கூட சேர்த்துக்கிறேன். எனக்கு தேவைக்கேற்ப இதில் நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணான்னா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கங்க. இப்போ நான் இது கூட கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு குழிப்பணியார பாத்திரத்தை வைக்கிறேன். உங்கள்கிட்ட குழிப்பணியார பாத்திரம் இல்லைன்னா தோசை தவாவில் கூட தோசை மாதிரி ஊற்றுனீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு குழியிலையும் 1 டேபிள் ஸ்பூன் வீதம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு பணியாரம் நல்லா மணமாக இருக்கும். ஆயில் அதிகமாக சேர்த்து சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட மாவு சேர்த்துக்கிடுவோம். இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் அடிக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட மாவு சேர்த்துக்கிடுவோம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. மறுபக்கம் இதே மாதிரி திருப்பி விடணும். இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கப்புறம் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது, சும்மாவே வேக வைக்கணும். ஒரு பக்கம் நம்ம ஃபஸ்ட் டைம் ஊற்றும் போது மட்டும்தான் மூடி வைக்கணும். கிறிஸ்பியான நம்மளுக்கு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இதே மாதிரி வித்தியாசமான ரெசிபிகளுக்கு நம்ம ஐநெட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.